அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு மக்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. என்ன செய்ய போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. நடிப்பை விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு வந்தார், இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், தமிழக வெற்றி கழகம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க, கம்பேக் கொடுக்க மாட்டாங்க, அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் பர்சனலாக எனக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தால் ஏன் மக்கள் மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம், அவர் அரசியலுக்கு போன பிறகு ஏண்டா இப்படி இருந்து அங்கே போகிறாருன்ற மாதிரி ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குங்க. ஒரு ஹீரோவாக தான் எனக்கு விஜயை பிடிச்சிருக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக கோலிவுட் கோமாளி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு தெரியுங்களா? ஒரு நேரத்தில் இவருமே வந்து மக்கள் மனசில் இப்போ இல்லை இப்போவுமே இருக்கார், மக்கள் மனசில் ஒரு நீங்காத நாயகனாக இருக்கார். நான் யார் சொல்கிறேன்னா நம்ம தளபதி விஜய் தாங்க. இப்போ சமீபத்தில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், தமிழக வெற்றி கழகம்னு. அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு மக்கள் கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. என்ன செய்ய போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடைய எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குங்க. இவர் நடிகராக ஹீரோவாக இருக்கும்போது எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இவருக்கு ரசிகர் தான். இவரோட டான்ஸ் இருக்கட்டும், ஃபைட் இருக்கட்டும், ஆக்டிங் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஸ்டைல்ஸு எல்லாமே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. விஜய்னாலே யாருக்கு பிடிக்காது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியல்னு வந்துட்டம்போது கொஞ்சம் எல்லாருடைய பார்வையும் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. இவர் நடிப்பை விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு வந்தார், இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், இப்படி நிறைய கேள்விகள் அவங்க மேலே நம்ம ரசிகர்கள் எல்லாருமே, ரசிகர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் அவர் இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம், நம்ம ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, கரூர் துயர் சம்பவம் தான். அவரோட அங்கே பிரச்சாரம் போகும்போது 41 பேர் இறந்தாங்க, அது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துலேருந்து யாருமே பேசலை, அதை பற்றி யாருமே சொல்லலை. எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஓ அவ்வளோதான் போல், தமிழக வெற்றி கழகம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க, கம்பேக் கொடுக்க மாட்டாங்க, அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய பார்வையுமே அப்படி தான் இருந்தது. பல பேர் பல சேனலில் அவரை பற்றி வேறு மாதிரி ட்ரோல்லாம் போட்டிருந்தாங்க. முடிஞ்சிருச்சு, இனிமேல் விஜயோட சகாப்தமே கிடையாது, ஒரு இந்த விஷயத்துக்கு சின்ன விஷயம் இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோடனே அவர் பயந்துட்டார், போயிட்டார், இனிமேல் வரமாட்டாருன்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ஒரு கம்பேக் கொடுத்தாருல்ல. அது நான் எதை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதா? காஞ்சிபுரத்தில் நடந்த மாவட்டத்தில் அங்கே நடந்த மக்கள் கூட்டத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன வாட்டி இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் QR கோடு கொடுத்து அந்த கோடு மூலிமா தான் அந்த ஹால்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர செக்யூரிட்டியோட பண்ணிகிட்டு இருந்தாங்க. வர மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், விஜயோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்றதுனால ரொம்ப அதிகமாக மக்கள் எல்லாம் அங்கே கூட்டலை காஞ்சிபுரத்தில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள அந்த ஸ்டேஜ் ஏறினோடனே செம்ம மாசு, செம்ம வைபு. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தெறிக்க விடுற மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக கற்றுனாங்க, எல்லாரும் பேசினாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எப்பா விஜய் மறுபடியும் வந்துட்டார், மறுபடியும் பேச போகிறாரு, கட்சி மறுபடியும் ஃபஸ்ட்டை விட இந்த வாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது, என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்றத மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்ட்டு அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். என்னதான் பர்சனலாக எனக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தால் ஏன் மக்கள் மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம், தொட்டுட்டீங்க, இனிமேல் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னெலாம் பயங்கர ஆக்ரோஷமாக அந்த ஸ்டேஜில் நின்று பேசினார். அவர் பேச பேச அங்கே ஆடியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, மக்கள்லாம் அவ்வளோ வைபாவனாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் பயங்கர கரகோஷம் கொடுத்துட்டு அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டாருங்க. அந்த லிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்களாம் சொன்ன அதே விஷயத்தை தான் இவரும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் படிங்கன்னு சொன்னார். நம்ம காமராஜர் என்ன பண்ணார், மதிய உணவு போட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்க வைங்கன்னு சொன்னார். இப்போ இருக்க ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் காலை உணவு திட்டத்தையும் கொடுத்து காலையிலையும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு மத்தியானமும் சாப்பாடு கொடுத்து நீங்கள் படிங்கன்றாங்க. பத்தாவதுக்கு இலவச பஸ் டிக்கெட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாதமான 1000 ரூபான்ற மாதிரி கொடுத்து எல்லாருமே படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் சொன்னதில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை தானே, எனக்கு தெரியல. வீட்டுக்கு ஒரு டிகிரி முடித்தவங்க இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் படிக்காதவங்க யார் இருக்கா, யாராவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? எல்லாருமே குறைந்தபட்சமாக எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிக்காத மக்கள் யாருமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த இனத்தவர் நாங்கள் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவங்க கூட இப்போ நல்லா படிக்க ஆரம்பித்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ அவங்களாம் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா மக்களும், எல்லா தரப்பு மக்களும் இப்போ படிக்கிறாங்க, டிகிரி வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சொன்னது இது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஒன்று. இன்னொன்று,
ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு பைக்கு காரு கொடுக்கப்படணும். இப்போ இருக்க ஜனத்தொகையில் காருலாம் சாத்தியமா? காரு முதல்ல நம்ம வாழ்கிறதுக்கு இடமே இல்லை, அப்புறம் எங்கே நம்ம காரை நிப்பாட்டுறது? அதையும் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னதுலே தான் இப்போ நம்ம விஜய் சொன்ன அதே விஷயத்தை தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கேன். நான் வந்தேன்னா மது ஒழிப்பு கொண்டு வருவேன், நீட் எக்ஸாமை கொண்டு வருவேன், அதெல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே, புதுசாக பண்ண போகிறாரு செய்வார் நம்ம யோசிச்சுருக்கலாம். மற்றவங்க சொன்னதே தான் இவரும் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னதே தான் திரு விஜயும் சொல்லியிருக்காருன்ற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னா என்னுடைய ஆசையும் நம்ம மக்களுடைய ஆசையுமா இருக்குது. எனக்கு ரொம்ப விஜயை பிடிக்குங்க. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கும்போது விஜய் எனக்கு ஹீரோவாக இப்போ வரைக்கும் நான் அவர் மேலே ஒரு தனி லவ், ஒரு கிரேஸ் எனக்கு இருக்க தான் செய்யுது. எனக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அவர் அரசியலுக்கு போன பிறகு ஏண்டா இப்படி இருந்து அங்கே போகிறாருன்ற மாதிரி ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குங்க. அவர் எப்பவுமே டாப் ஹீரோ தான். அந்த ஹீரோ ரேஞ்சை விட்டுட்டு ஏன் இப்போ அரசியலுக்கு வரணும்னு தான் எனக்கும் புரியல, மற்றவங்களுக்கும் புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஹீரோவாக தான் எனக்கு விஜயை பிடிச்சிருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.